அசிங்கமா இருக்கு ராஸ்கல். என்னமாமா பெரிய பிரியாணி ரெசிபி பார்க்குற மாதிரி பூரியானுக்குலாம் ரெசிபி பார்க்குறீங்க? பூரியானா? சமோசாப்பா, இது சமோசா சூப்பரா இருக்கும். ஸ்பெஷல் சமோசா. ஆமா, உங்க ஊர்ல தான் மாமா இருக்கு சமோசா, எங்க ஊர்ல இருக்கு பூரியான். இப்ப என்ன சொல்ல வர நீ? சமோசாவை பார்த்து பூரியான் இருக்க. ரெண்டுல ஒண்ணு சொல்லு, இது சமோசாவா பூரியானா? என்னடா இது காரைக்கால்காரனுக்கு வந்த சோதனை. மாமா இது பேர் பூரியான் பூரியான் பூரியான். எங்க ஊர்ல தெரு எல்லா கடையிலயும் கிடைக்கும் மாமா. இது எங்க ஊர்ல எல்லா கடையிலயும் சொல்லுவாங்க இது பேர் பூரியான் பூரியான். வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சு வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு சமோசாவும் பூரியானும் ஒன்னா? அப்ப இதுக்கு அது ரெண்டுக்கும் வேற வேற பேர் இருக்கு. I don't believe this. பூரியானும் சமோசாவும் ஒண்ணு, அறியாத வாயில பண்ணு. இதை எங்க காரைக்கால்காரங்கள்ட்ட கேட்டு நிரூபிக்கிறேன். பூரியா சமோசாவா? பூரியா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், சமோசா கொஞ்சம் கோனா பிரமிட் மாதிரி இருக்கும். பூரியா காலையில் நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும், சமோசா எப்பவுமே கிடைக்கும். சமோசாங்கிறது வந்து வடநாட்டுக்காரன் சாப்பிட்றது, பூரியாங்கிறது நம்ம ஊருக்காரன் சாப்பிட்றது. சமோசாவில் வந்து வெறும் உருளைக்கிழங்க வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் பட்டாணி, பூரியானில் உருளை வெங்காயம் போட்டு கொடுப்பானோ. சமோசாவோட டேஸ்ட்டு பூரியால தான் ஜாஸ்தியாக இருக்கும். பூரியானா சமோசா சமோசா வந்துட்டு இது இப்படி இருக்கும், ஷேப்பா கோன் ஷேப்ல இருக்கும். பூரியா வந்து கட்டமா இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பூரியானா பூரியா, சமோசானா சமோசா, அவ்வளவுதான். அது என்னன்னு எங்களுக்கு அறிய இல்லப்பா. என்னத்துக்கு சமோசா பூரின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அது என்ன அதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ள வழக்கம் தெரியலப்பா. ஊர்லேருந்து தரங்கம்பாடி வரைக்கும் பூரியா, மற்ற ஊர்லாம் சமோசா. பூரியா எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க, சமோசாவை வெண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. பூரியானா ஹோட்டலில் மாஸ்டர் செய்கிறது, சமோசானா வீட்டில் லேடிஸ் செய்கிறது. அதான் பூரியா சமோசா. ரெண்டும் ஒன்று தான். பூரியா வந்து லோக்கல் லாங்குவேஜில் கூப்பிடுவாங்க. I think she is speaking British English. பூரியானு சமோசானு எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க. ஒரு காலைல ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் மாரி அது எனக்கு ரொம்ப. பூரியானில் வெங்காயம் போட்டிருக்கோம், சமோசாவில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டிருக்கோம். பூரியானும் சமோசாவும் ஒன்று தான். காரைக்காலில் வந்து எல்லாரும் வந்து பூரியான்னு தான் சொல்லுவாங்க. இதே தமிழ்நாட்டில் வந்து சமோசான்னு வாங்க. வந்து காரைக்காலில் வந்து பூரியானா புரியும், சமோசானா புரியாது. பூரியானா அப்பப்போ உடனே பிணைஞ்சு போடுறது பூரியானா. சம்சானா தோசைக்கல்ல பதர் வாட்டி எடுத்து கட் பண்ணி சுற்றி போடணும், அது பேர் தான் சம்சா. பூரியாங்கிறது நம்ம ரெடிமேடாக எப்போ வேணாலும் போடலாம். சம்சாங்கிறது வந்து கல்லில் வாட்டி அது நாளே செஞ்சு வச்சுக்கணும், மறுநாள் தான் நம்ம சாப்பிட முடியும். ரெண்டுமே ஒன்று தான், பூரியா சமோசா ஒன்று தான். எனக்கு தெரியும் சமோசா கொடுங்கன்னா என்ன தெரியும், சமோசானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டிய சைடு ஃபுல்லாகவே பூரியான்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டும் டிஃபர் ஆகுது. டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டும் டிஃபர் ஆகுது. டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டும் டிஃபர் ஆகுது. என்ன ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஏதோ ஷேப் ஏதோ மடிச்சு போடுறாங்க, அது மாதிரி இருக்குது. ப்ரோ ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டுமே 5-5 ரூபா டிஃபரன்ஸ் தான் ப்ரோ. இதுவும் 5 rupees, அதுவும் 5 rupees. நம்ம 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. அதுதான் ப்ரோ, நம்ம கூப்பிட்ற அந்த பேச்சை பழக்க தான் ப்ரோ. நம்ம இங்கே வந்து பூரியான்னு கூப்பிட்றோம், அதே வெளியே போயிட்டு பூரியான்னு சொன்னால் அவங்க பூரி எடுத்து வைப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது.
பூரியாவும் சரி சமோசாவும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ. நம்ம தான் ப்ரோ வேறேன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறோம். எம்ஏ பிலாசபி இங்கெல்லாம் காரைக்கால் சைட்லாம் சம்சா தான் போடுவாங்க. பூரியான் தான் நாங்களாம் சொல்லுவோம். இங்கெல்லாம் சம்சான்னு யாருமே இங்கே சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து சொல்கிற பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் அங்கே வந்து நாகப்பட்டினம் வந்து கடிக்க முடியாது. ஆனால் மைதா மாவுங்கிறது கெடுதல் தான். ஆனால் நல்லா இருக்கும் நம்ம ஊரில். சமோசாங்கிறது இந்த பேக்கரிஸ் இந்த மாதிரி சில மெயினான கடையில் கிடைக்கிறது. பூரியா வந்து சாதாரணமாக 10 ரூபா 5 ரூபாய்க்கே கிடைக்கும். ஆனால் சமோசாங்கிறது 20 ரூபா 25 ரூபாங்கிற மாதிரிலாம் கிடைக்கும். நான் டேஸ்ட் வைஸாக வந்து சமோசா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காரைக்கால் சைடில் வந்து பூரியான்னு சொல்கிறாங்க. அதே வந்து சென்னையில் கேட்டால் அந்த பேர் பூரியானா என்னன்னு தெரியல. அவங்க வந்து சமோசான்னு சொல்கிறாங்க. அது வந்து சாஸு இதே மாதிரி. இங்கே ஆனால் சாம்பார் இதெல்லாம் கொடுக்குறாங்க பூரியா. நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஆனியனு கஷ்டப்பட்டாணி கேரட்லாம் வைப்போம். அவங்க வெறும் மைதா மாவு வச்சு வைப்பாங்க. இல்லை நம்ம சைடில் மட்டும்தான் அது பூரியான் சமோசா ரெண்டுமே ஒரே இதை சொல்லி கேட்குறோம். இப்போ வெளி சைட்லாம் போனீங்கன்னா சமோசானா மட்டும்தான் நம்ம மசாலா வச்சு கொடுக்குறாங்க. பூரியானா அது ரவுண்டாக உப்பி இருக்கும்ல அதை கொடுக்குறாங்க. சம்சா காரைக்காலில் வந்து நல்லா இருக்கும். நான் தப்பா சொல்லணும். பூரியா வந்து நல்லா எங்கள் ஊரில் காரைக்காலில் பொறன்னு சாப்பிட ரொம்ப எத்தனை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மெட்ராஸில் சம்சாங்கிறது குழல் மாதிரி நல்லா அட்டை மாதிரி அந்த மாவை இருந்துட்டு அப்படியே குழல் மாதிரி உருளைக்கிழங்கு தூக்கி போட்டு அப்படியே மூடிடுறாங்க. புரியும் இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்டு கிடையாது. இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் கூட ஆனால் வீணாக போயிடும். இங்கேருந்து கொண்டு போகிறது காட்டியும் அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே போகிறேன் காரைக்காலில் பூரியான்னு சொல்கிறாங்க, வெளியில் சமோசான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் அதர் ஸ்டேட்டில் வாழ்ந்துருக்கேன். எனக்கு என்னை பொறுத்தளவு ஸ்டஃபிங் வேறு மாறுது. இங்கே உள்ள டேஸ்ட் வந்து வேறு எங்கேயும் வரல. அது சமோசாங்கிறது அது வேறு டேஸ்ட், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இது வந்து பொட்டேட்டோ பீட்ரூட்லாம் வைப்பாங்க ஸ்டஃபிங்கில். என்னை பொறுத்தளவு வேறு தான் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஆயிலி ஸ்டஃப். பட் ஸ்டில் நான் எல்லாம் அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் மத்தியில வாயில பைப்பை வச்சுட்டு திங்க் பண்ண வேண்டியவன். இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா நான் பூரியான் தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் சமோசா பூரியான் ரெண்டும் சேம் ஃபேமிலின்னு சொல்லாமே தவிர அதோட சைஸும் சரி ஷேப்பும் சரி டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் ஒரு காரைக்கால் சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் பாரில் வந்து ஒரு பாக்ஸ் நிறையா சமோசா அடிக்க வச்சுருந்தாங்க. அது எனக்கு சமோசான்னு தெரியாது, பூரியான்னு தான் தெரியும். ஸோ அங்கே உள்ள வெயிட்டர்கிட்ட வந்து எனக்கு வந்து நான் 2 பூரியான் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து என்ன வந்து அப்படின்னா என்ன தம்பி என்ன திருப்பி கேளுனாரு. பூரியான்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் அதெல்லாம் இங்கே இல்லைப்பா, டீ காஃபி கேக் இருக்குது சமோசா இருக்குது அதுதான் இருக்குனாரு. நான் உடனே அந்த பாக்ஸில் காமிச்சு இதுதான் பூரியா தான் வேணும் கேட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே இது பூரியா இல்லை இது சமோசா அப்படின்னாரு. அது நான் சாப்பிட்டோன்னே எனக்கு டேஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சமோசாவில் வந்து அந்த ரேப்பே வந்து திக்காக இருக்கும், உள்ளே வந்து இந்த ஆலுவும் அந்த சாட் மசாலா வந்து டாமினேட் பண்ணும். பட்டு பூரியாவில் வந்து அந்த ரேப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் அதில் பட்டாணி பீட்ரூட்டு அதில் பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணி போட்டுருப்பாங்க. அதோட நார்மல் மசாலா வீட்டில் செய்கிற மாதிரி அந்த ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டு சாட் மசாலா கிடையாது, நார்மல் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தின் லேயரை ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டோட்டலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். சமோசா மாதிரி நிற்க வச்சா நிற்காது. ஸோ அதோட சைஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா பீஸா பேஸ் திக்னஸ் தான் இருக்கும். ஸோ அது ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு சமோசா சாப்பிட்றதுக்கு பதிலாக 2-3 பூரியா சாப்பிட்றலாம். ஸோ அந்த ஹெவி ஃபீலிங்கும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து உங்களுக்கு காரைக்கால் தவிர்த்து வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ இதை வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் கூட பிரிச்சு கூட பார்க்க முடியாது. இது திஸ் டிஷ் ஒன்லி ஃபார் காரைக்கால். இங்கே வந்தாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக காரைக்காலுக்கு வாங்க, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இத்தனை பேர்கிட்ட கேட்டோம், நம்மளுக்கு தேவையான திருப்தி தர்ற மாதிரி ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கவே இல்லையப்பா. சரி, இப்போ நீ என்ன பண்ணுற, உடனே கிளம்பி போய் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட கேட்குற. இதோட வரலாறு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கிறேன். தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம திருப்தியாக போய் பூரியா சாப்பிடலாம். அடப்பாவி, இவனெல்லாம் நம்பி நான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போயின்னு கிளம்பி போயிட்டான்.
அட்லீஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாவது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பூரியானா என்ன, சமோசானா என்ன, வீடியோ பார்த்தாப்பே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். நீங்களே பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.